நேற்று இன்று நாளை உலக மக்களின் மாநிலத்தில் தமிழ் வாழ்க்கை தமிழ் சார் வணக்கம். நான் தமிழ் சார். இதாகி தர்ம செகண்ட் அப்புறம் தர்மஸ்தான் தர்மஸ்தான். இப்போ நான் என்ன படித்தேன்னு உங்களுக்கு புரியாது, எனக்கும் புரியாது. அது கேட்டது ஏற்கனவே சினிமா படத்தில் கேட்டிருக்கேன், இருந்தாலும் அது அர்த்தம் தெரியாது. ஆனால் இப்போ நம்ம அது ஒரு அர்த்தத்தோட என்ன தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கேட்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கு பாருங்க. परित्राणाय साधुना विनाशाय सतस्कृता धर्म संतापनार्थाय संभवामि युगे युगे. இப்ப நாம கேட்ட வரிகள் மகாபாரத போர்க்களத்துல கடைசி அத்தியாயத்துல கர்ணனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட பேசிய வரிகள். இதோட அர்த்தம் என்னன்னா, எப்பொழுதெல்லாம் தர்மம் குலைகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நல்லோர் துன்பத்திற்கு ஆளாகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் நல்லோரை காப்பதற்கும் நான் யுகம் யுகமாக அவதரிக்கிறேன். தொடர்ந்து ஒருத்தவங்க அமைதி நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும். அது வருடங்கள் ஆகலாம். அப்படிதான் பல மாற்றங்களை இந்த உலகம் சந்திச்சுட்டு இருந்திருக்கு. அதை தான் அவர் அப்போ சொன்னார். அதுக்கு முன்னாடியும் அப்படி பல மாற்றங்கள் ஆயிருக்கு. இது ஒரு ஒரு புரிஞ்சுக்கிறவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பீட்டு நோ ஸ்க்ரீன் தான். இந்த பீட்டு நோ ஸ்க்ரீன் தான் மெயின். இதில் எப்படின்னா, இப்போ நான் மட்டும் அந்த ஸ்க்ரீன் பார்க்கலாம், என்னாலையும் எதுவும் அதிகமாக பேச முடியாது, சொல்ல முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. இப்போ இந்த இயற்கையில் எல்லோரும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். இதில் நீங்கள் எந்த காலத்துலேயும் ஒரு அதிசயமாக எதுவுமே அதாவது மிரக்கல்னு சொல்கிற அந்த நீங்கள் பார்க்குற அந்த விஷயம்லாம் இல்லை. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற எப்படி எல்லாரையும் சாதாரண மனிதர்களாக பார்க்குறீங்களோ அதே தான் காலகாலமாக எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். நீங்கள் கதையில் புராணம்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோணலாம், எல்லாமே இந்த இறுதி வரை நிறைய இறை தூதர்கள் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் கேட்கும் பொழுது நிறைய மிரக்கல், கடவுள் வந்த மாதிரி என்னமோ அதெல்லாம் விடுங்க. நான் சாதாரணமாக தான் எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க இது வரைக்கும் பூமியில். அப்போ இதில் அபூர்வம் அப்படின்னு நம்ம பார்க்க போனீங்கன்னா, இப்போ நம்ம காலத்தில் அபூர்வம்னு பார்க்க போனால் மைக்கேல் ஜாக்சன் ஒரு அபூர்வம், இளையராஜா ஒரு அபூர்வம், இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. டெஸ்லா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இப்பெல்லாம் இதெல்லாம் ஒரு அபூர்வம். ஆனால் அவங்க சாதாரண மனிதர்கள் தான். அப்போ அந்த பீட்டு நோ ஸ்கிரீனில் எக்ஸ்ட்ராவாக அவங்கள மாற்றுது. இப்போ நானும் சாதாரண மனிதன் தான். அந்த பீட்டு நோ ஸ்கிரீன் தான் என்னை எக்ஸ்ட்ராவாக இன்னும் இந்த விஷயத்தை இன்னும் எக்ஸ்ட்ராவாக புரிய வைக்கிது. அதாவது இயற்கையாகவே ஒரு சக்தி உருவாகும் போது இயற்கையாகவே அடக்கிறது வரும். இப்படி அடங்கிட்டே அடக்குனா இயற்கையாக அதுலேருந்து உருவாகம் ஆகும். இது எப்படின்னா, ரெண்டு பக்கமும் உதாரணத்துக்கு இறைவனுக்குள் உருவானது ஒன்று, அது அடக்கக்கூடியது. இது ரெண்டே தான் இறைவனை இறைத்து விட்டான். இறைவன் அந்த இறைத்ததோட இறைவன் அமைதியாகிட்டான். இப்போ நம்ம அம்மா அப்பா அந்த ரெண்டும் நான் மாம் டேட் சொல்கிறேன்னு வச்சுங்க. அப்படியே இதெல்லாம் மொத்த பிரபஞ்சம் அனைத்தும் அவங்க ஒரு நம்பர் போட்டு அதாவது எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. ஒரு அறிவு கொடுத்து இப்போ நம்ம அறிவில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு அறிவு வச்சுட்டாங்க, நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அறிவு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. தலைமுறை தாண்டி இப்போ என்னுடைய அறிவு இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் என் பிள்ளைங்க மூலமாக. அது மாதிரி எல்லா உலக மக்கள் அனைவரும் இந்த அறிவில் மட்டும் தான் பயணம் செய்கிறாங்க தவிர அவங்க டைரக்டாக வரல பூமிக்கு. டைரக்ட்னா நான் தான் அவங்க அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி இல்லை. என் அறிவில் இருக்காங்க, உங்கள் அறிவிலே இருக்காங்க. அதான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்பெல்லாம் யார்கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ அப்போல்லாம் அவங்க வாங்குவாங்க. அப்போ தான் அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர். அதான் சொல்கிறாங்க, இதுதான் அபூர்வமே தவிர மற்றபடி எல்லோரும் சாதாரண மனிதர்கள் தான். ஏன்னா இதை புரிஞ்சிட்டா தான் நீங்கள் உண்மையான ஆன்மீகத்தை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் இறுதி இறை தூதர் வரை அதுக்கு முன்னாடி உள்ள அனைத்து மதங்களும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது பார்த்து அதை மூட நம்பிக்கையாக போனீங்கன்னா அது இல்லை. நீங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அதுக்கு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த புரிதல் இருக்கணும். இறைவன், மாம்டேட், நான், இந்த புரிதல் மட்டும் பேசிக்காக இருக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். அதனால தான் இதை நான் முக்கியமாக சொல்ல வரேன்.
அப்போ அந்த இறைவனுக்குள் உருவான ஒரு சக்தி அடக்கக்கூடிய சக்தி. அப்போ அடக்கிட்டே போனாலும் உருவாகிட்டு இருக்கும், உருவாகிட்டே இருந்தாலும் அடக்கும். இது ரெண்டும் தான். இதுதான் நம்ம இயற்கை மனிதனுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமானது. இப்போ நமக்குள்ள உருவான ஒரு சக்தி அடக்குறோம், சரிங்களா? நமக்கு நாமே அடக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கு அதுக்கு உருவாகும் போது அது அடக்குது, ஆனால் இது சேரவும் செய்யுது. இதுவும் உருவாகிறது ஒரு அடக்கிறது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையாகவே இது இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த இயற்கை சக்தி எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுக்குள்ள அந்த கெட்டவர்கள் பெருகும் பொழுது அப்போ ஒரு நல்லவங்களும் உருவாவாங்க. அப்போ ரொம்ப நல்லவங்களா எல்லாரும் மாறும்போது கூட ஒரு கெட்டவனும் உருவாகும். இதுதான் இயற்கை. ஆனால் நம்மளுடைய வேலை என்னன்னா நல்லதை மட்டும் எடுக்கணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் நல்லதை எடுக்கணும். ரெண்டுமே கலவை இருந்தாலும் நல்லது கெட்டது கலந்தது தான். உண்மை பொய், ஆண் பெண், பெண்ணுக்குள் ஆண், எல்லாமே ஒரு ரெண்டுல உள்ளுக்குள் கலவை தான். அந்த கலவையிலேருந்து எடுக்கக்கூடியது இறைவன் எடுக்கணும். அதுதான் சொர்க்கம், அதுதான் வெற்றி, அதுதான் எல்லாமே. அந்த ஒரு விஷயம் இதில் எல்லாமே பொருந்தும். அது அவர் கிருஷ்ண பகவான் ஒரு மனிதனுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் சொன்னார். அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்கும் வெவ்வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த அந்த கான்செப்ட் படி தான் எல்லா மதங்களும் இறுதியாக ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் சொல்கிறேன், நான் தான் இறுதி அப்படின்னு. ஏன்னா ஒரு இறைவன், உருவம் இல்லாத ஒரு இறைவன் ஒரு இதில் சொன்னால் அது இறைவன் என்ற கான்செப்ட் இறுதி. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சரிங்களா? அதே மாதிரி இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிறது அம்மா அப்பா. அப்போ அம்மா அப்பான்னா நம்மளுடைய அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்களோ உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அம்மா அப்பா. உலக மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு அப்பா அம்மா. அப்போ ஒரு முதல் ஒரு அணு, 2 அணு, அதுதான் எல்லை. அதுக்கப்புறம் இறைவன் தான். ஏன்னா இறைவன் அதை படைக்கிறான், அதுக்கப்புறம் எல்லாமே வருது அப்படின்ற கணக்கில் நான் அந்த எல்லையை சொன்ன பிறகு தான் நீங்கள் புதுசாக எதுவும் தேட முடியாது. அப்போ நான் போய் பார்க்குறேன், நான் எப்படி இறுதி ஆக முடியும், நான் எப்படி அந்த 10ஆம் அவதாரம் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயும் இறுதியாக ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ பார்க்குற ஒரு அநீதியை வச்சு நம்ம பேசுகிறோம், இது நிற்க போகிறது இல்லை, இது காலகாலமாக போயிட்டே இருக்கும். அப்பப்போ ஒருத்தவங்க வருவாங்க என்ன மாதிரி. எனக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க, நான் வந்திருக்கேன், எனக்கு அப்புறமும் அந்த அநீதியை பார்த்து சொல்ல வருவாங்க, பேச வருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்தந்த காலத்தில் அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கும் பொழுது எதோ கொடுக்குறாங்க. இதெல்லாம் இவ்வளோ நடந்துரும், அது நடந்துரும், இந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி நடக்கும், இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், எல்லாமே ஒரு கற்பனையாக அவங்களே சொல்கிறாங்க. அந்த எல்லாத்துக்கும் அந்த காரணம் அந்த ஸ்க்ரீன் தான் காரணம். அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் மக்களை நம்புகிற மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியிருக்கு அந்த காலத்து மக்களுக்கு. ஏன்னா அப்போ தான் அந்தந்த காலத்து மக்கள் ஏற்றுக்குவாங்க. இப்போ நான் வீடியோ பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போட்டால் கூட எனக்கும் உங்ககிட்ட நான் பதிவாகணும், நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அப்படின்ற எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அது இருந்திருக்குது. அதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க டெவலப் ஆகணும்னு. அதனால தான் நீங்கள் இந்த விஷயம் என்னால் இவ்வளோ சொல்ல முடியுது. அந்த எப்போல்லாம் அநீதி நடக்குதோ அப்போல்லாம் வரும்னா இயற்கைக்கும் அது இருக்குது, இயற்கைக்கும் அது பொருந்தும். அதனால தான் இப்போ கிளைமேட் மாற்றம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ கிளைமேட்டை நம்ம இயற்கைக்கு நம்ம புறம்பாக நடக்கும்போது, இப்போ துபாயில் கூட ஆர்டிஃபிஷியல் மழை பெய்ய வச்சதுனால தான் இவ்வளோ இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. நம்ம இயற்கைக்கு மாறாக நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா. அப்போ இயற்கை அநீதி விளைக்கும் பொழுது அது வேற மாதிரி நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பாருங்கள் இயற்கைக்கும் பொருந்தது. அப்போ இது என்னால் சொல்ல முடியுதுன்னா இதுதான் இறுதி. அதனால தான் அந்த இது என்னால் சொல்ல முடியுது, இல்லைன்னா என்னால் முடியாது. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலத்தில் அப்படி வருவாங்க இப்படி வருவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. நான் அந்த 10ஆம் அறிவு நான் சொல்லும் பொழுதே அந்த 10ஆம் அவதாரம் தான் அது. மற்றதெல்லாம் ஏன்னா அதுதான் ஆரம்பம்.
அது பின்னாடி தான் எல்லாம் ஃபாலோ ஆகுது. அது இறுதியாக சொல்கிற விஷயம். இதை